பிஸ்மில்லா. இப்போ காலை 7:30 மணி. பனிமூட்டம் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. பனிமூட்டத்துலேருந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது பண்டிதகுடிலேருந்து வாக்கோட்டை திருராமேஸ்வரம்னு சொல்லிட்டு போகிற ரோடு. அந்த ரோடு நல்ல அம்சமாக இருக்குது, பள்ளமேடு இல்லாமல் நல்லா சரி சமமாக இருக்குது. இது எந்த நகராட்சி எந்த ஊராட்சிக்கு உட்பட்டதுன்னு தெரியலை. இங்கே நெல் விளைச்சலும் நல்ல கடுமையான நெல் விளைச்சல். மாஷா அல்லாஹ். மக்களுடைய பசியை தீர்க்கிறதுக்கு நெல் நம்ம இங்கே விளைவிச்சு இந்தியா ஃபுல்லாக 3500-4000 கிலோமீட்டர் உள்ள மக்களுக்கும் இந்த கிராமத்துலேருந்து விளைஞ்சு போகுது. யாருடைய ரிஸ்க்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு படைச்சவனுக்கே தெரியும். இந்த நெல் யார் வயிற்றுக்கு போகும் இந்த அரிசி அப்படிங்கிறது இறைவனுக்கே தெரியும், இறைவனுக்கே விளைச்சோம். நல்ல விளைச்சல், இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல விளைச்சல். தண்ணி உடையாந்துருக்கு, தண்ணி அழகாக இருக்குது, தண்ணி ஓட்டம். இந்த ஊரில் இந்த ரோடு போகும்போது இந்த சைடில் பாருங்கள், இடையில வயலுக்கு மத்தியில் ஒரு தோப்பு, ஒரு பணக்காரங்க அவங்க தோப்பு வச்சுருக்காங்க. இதில் எங்கள் நண்பர்களோடு வந்தோம். பாருங்கள், நண்பர்கள் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் கூத்தாலூர் கோஸ் அமீன், அடுத்து நஜ்முதீன், அவர் குப்பச்சோட்டார் நஜ்முதீன் வந்திருக்காரு. ஓகே, அதோட இது பாருங்கள், இந்த இடத்துல நின்று அவர் படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு லைவ் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். பாருங்கள், யாரோ ஒரு சகோதரர் பார்க்குறாரு. இதில் முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னாக்கா, ரோடு அருமை. இந்த இடத்த கிராமத்தில் கூட பஸ் வந்து அழைச்சிட்டு போகுது. நம்ம சார்ஜாவுடைய ஷேக் அவர் அமீன் பாய் நிற்கிறாரு. அவர் மாப்பிள்ளை யூரோப்லேருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் நிற்கிறாரு. இந்த இதில் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடம் பாருங்கள், கேட்டு தெரியுதா? இது திரு ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, திருநாகேஸ்வரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வாக்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. இந்த இடத்துல இது ஒரு மில்லு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இந்த சமுதாயத்தில் பார்க்க முடியாமல் ஒன்றா போயிடுச்சு. எப்படின்னா நெல் அரைக்கும் கூடம். இங்கே நெல்லை குணம் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க காய வச்சு அவிச்சு இங்கேயே அவிச்சு நெல் அரிசியாக கொடுப்பாங்க. இந்த தொழிலே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கூத்தானூரில் ஒரு 3 இடத்துல வரைக்கும் இருந்துச்சு. இந்த தொழிலே இல்லாமல் போயிடுச்சு. இந்த கிராமத்தில் இவ்வளோ விளைஞ்சும் பாருங்கள், இந்த அப்படியே நெல்லாக வெளியாகிடுது. நெல்லாக வெளியாகி அவங்க அரிசி ஆக்கிக்கிறாங்க. அது ஒரு இந்த கிராமத்தில் இந்த தொழிலே போயிடுச்சு பாருங்கள். இந்த தொழில் இருக்கும், அதில் வேலை பார்க்குறது ஒரு 10 பேர் மூட்டை இறக்குவாங்க. ஒருத்தர் மூட்டையில் ஏற்றுவாங்க, ஒருத்தர் நெல் எடுப்பாங்க, ஒருத்தர் உண்மையாக எடுப்பாங்க. அது இப்போ வர ஜென்ரேஷனுக்கு சொன்னால் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ மனுஷன் இறங்கி நெல் அறுக்கிறது இல்லை, மிஷின் வந்து நடுது, மிஷின் வந்து அறுக்குது, மிஷினை அதே டேரெக்டாக நெல்லா தூக்கி அப்படியே லாரியில் லோடிங் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏன்னா மக்கள் வேலை பார்க்காததுனால தான். மக்கள் வேலை பார்த்தாக்கா அதுக்கு எல்லாமே அந்த உழைப்புக்கு தோந்து கிடைக்கும். மக்கள் வேலை பார்க்க ஆசைப்படலாததுனால எல்லாம் போயிடுச்சு. இந்த அழகான கூடம், இதில் ஒரு 10 குடும்பம் வாழ்ந்துருக்கோம், 20 குடும்பம் வாழ்ந்துருக்கோம். அந்த தொழிலே முடங்கி போச்சு. இது உள்ள மிஷின் இருக்கும், எல்லாம் இருக்கும். மிஷின்லாம் விற்றுட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்த பாருங்கள், நெல்லை காய போடுற இடம் இது. அவங்க சுற்றி அந்த இடத்துல பாதுகாப்பாக அது உள்ளே இருப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த கேட்டை பாருங்கள், இந்த கேட்டு இவங்க அந்த தொழிலே ஃபுல்லாக போயிடுச்சு. பாக்கி இந்த ஊரை பாருங்கள், எல்லாம் காலையிலே இவங்கெல்லாம் 4 மணிக்கே முடிச்சிடறாங்க ஊர் மக்கள். அவங்க கேட்டோம், அவங்க சொல்கிறாங்க 4 மணிக்கே முடிச்சு நாங்கள் எங்கள்கிட்ட வேலைக்கு ஆளுக்கால பிரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல. அப்துல் காதர் அலி பாருங்கள் தம்பி, இன்ஷால்லா வாழ்த்துக்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு டைப் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். இது சும்மா ஒரு சின்ன ஒரு லைவ், வந்த இடத்துல ஒரு லைவ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டிருக்கோம். இன்ஷால்லா வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ஓகே, சந்தோஷம். இயற்கையை அழகாக காட்டுறதுக்காக தான். நெல் விளைஞ்சி இப்போ பழுத்துருச்சு, இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு அறுவடை தான். இதில் ஏண்டா இல்லை சாயும் போது அறுவடை பண்ணுவாங்க, இப்போ நிற்கும் போது அறுவடை பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த ஊர் ஒருத்தங்க கூட வராங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அவங்களுக்கு. சரி, ஓகே, அவங்க ஒன்றும் இன்ஃபர்மேஷன் கேட்குறது ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. இயற்கை அழகாக மக்கள் ரசிக்கணும், அந்த இதுக்காகத்தான் போட்டோம். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் முபாரக். தம்பி, இது எந்த ஊர் போகிற தம்பி? லைவ் ஓடுது, பரவாயில்லையா? உங்களை பார்க்குறேன், உங்கள் கிராமம் பார்க்குறான் மக்களுக்கு. சும்மா ஒரு இயற்கை அழகு. தண்ணீர் குடம் போதா இந்த ரோடு? திருராமேஸ்வரம் கோட்டாச்சேரி. ஓகே ஓகே, இது கிராமம் அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. முகமது ஹம்தான். ஓகே, வெல்கம். பார்த்தேன் தம்பி அந்த ஊர்லேருந்து இருக்காங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். தம்பி சொன்னாப்ல. ஓகே, சில சந்தோஷத்தா. 10 அழகாக இயற்கை அழகாக இருக்குது. நெல் முடிஞ்சுன்னா இது இனிமேல் அறுக்கிறது அறுவடை செய்வாங்க. இப்போ மிஷினாக இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்களா? மிஷின் தான், இப்போ ஆட்கள் இல்லை. இந்த இடம் நெல்லை அவிக்கிறது எல்லாம், இந்த அரைக்கிறது எல்லாம் கொள்முதல் இடமா? சரி, ஓகே. நான் அது நெல் அரைக்கிற இடம்னு நினச்சேன். சொல்லிட்டேன். நீங்கள் நான் சொன்னதுக்கு தம்பி சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்குது. மக்கள் புரிஞ்சுங்க. முகமது ஹம்தான் லைவில் பார்க்கக்கூடிய 2 சகோதரர்கள் தெரிஞ்சுங்க. அபு தாஹிர் அலி. ஓகே,
அடுத்த பாக்கி நம்ம சகோதரர் அங்கே ஒரு பேட்டி கண்டுகிட்டு இருக்காரு. இயற்கை அழகு. ரொம்ப நன்றி தாவுக்கு சந்தோஷம் சார்லாம்.